Hi, hello, good morning. Welcome to my PTMS channel. This video sponsored by Buy More eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. அன்பார்ந்த PTMS சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி அவினாசி லிங்கத்தை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்புக்கொள்ளியூர் அவினாசி தலத்து பெருமைகளை வடமொழி கந்த புராணத்தில் சிவமான்யமிய கண்டம் என்னும் பகுதியில் 60 அத்தியாயங்களுக்கு மேல் விரித்து கூறுகிறது. இதனை தமிழில் அவினாசி தலப்புராணம் என்னும் பெயரால் 1021 பாக்கள் மொழி பெயர்த்துள்ளார் இளையான் கவிராயர். இவர் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் தாராபுரத்து அண்மையில் உள்ள லட்சுமிநாயக்கன்பட்டியில் தோன்றியவர். இங்கு கடவுள் வாழ்த்து முதல் சுந்தர சருக்கம் ஈராக 13 சருக்கங்களை கொண்ட அவினாசி தலபுராணத்தை அடிப்படையாக கொண்டு சருக்கமாக சுருக்கமாக தல வரலாறுகள் கூறப்பட்டுள்ளன. ஊழி காலத்தில் சிவபெருமான் சுந்தர தாண்டவம் என்னும் பிரளய தாண்டவத்தை செய்து பிரளய வெள்ளத்தால் யாவும் அழிந்த பின் அம்மையாரை நோக்கி, இனி நாம் அக்னி தாண்டவத்தை செய்ய இருக்கின்றோம், நீ பிரணவ வடிவாய் தோன்றுவாய் என்று கூறி அக்னி பிழம்பு தோன்றச் செய்து சலப்பிரளயம் தன்னுள்ளே வரும்படி அக்னி தாண்டவம் சுத்த சங்கார தாண்டவம் செய்ய அதனை காண எங்கும் எவரும் இல்லாத தாமே மகிழ்ந்து ஆடியுள்ளார். அப்பொழுது அம்மையாரின் பிரிவாற்றமையை கண்டு அவரே தம் இடப்பக்கத்தில் அமர்த்தி கொண்டு படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளால் என்னும் 5 தொழிலை செய்தார். பின்பு அமைந்திருவரும் ஆன்மாக்களுக்கு அருள் புரியும் திருவாலங்கொண்டு கங்கா நதியும் வாரணாசியும் கூடி சூழப்பெற்ற காசி தம்பதியில் விஸ்வநாதர் என்று திருநாமத்துடன் சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளியுள்ளார். அப்போது காசி தலத்திலேயே உமாதேவியார் விஸ்வநாதரை பூஜித்த நோக்கி, எம்பெருமான் அடியாள் சுத்த சங்கார தாண்டவத்தில் பிரிந்திருந்த சிறுமை தீர சில நாட்கள் தவம் புரிய விளைகிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Buy More eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. அதற்கு தக்க ஒரு இடத்தை அருள் புரிவீர்களாக என்று வேண்டினாள். அப்பொழுது சிவபெருமான் அம்மையின் பூஜையை அகமகிழ்ந்து, மலைமகளே, உன் அன்பின் பெருமை அளவிற்குரியது. நாம் சங்கார தாண்டவம் செய்கின்ற காலத்தில் திருமால், பிரம்மன், இந்திரன் மற்றும் 30 கோடி தேவர்கள் ஆகியோர் எவரும் நம்மிடம் ஓடி வந்து புக்கு ஒளிந்த தானம் தென் திசையில் உள்ள திருப்புக்கொள்ளியூர் அவினாசி என்னும் தலம் அடைந்து தவம் செய்வாயாக. அங்கு வந்து நான் அருள் புரிகிறேன் என்று கூறி விடை கொடுத்து அனுப்பினார். உமாதேவியார் இறைவனிடம் விடை பெற்று கொண்டு பொன் விமானத்தில் எழுந்தருளி தென் திசை நோக்கி புறப்பட்டு மகிழ், செம்பகம், கொன்றை, பாதிரை, மாதரம், பஞ்சவில்வம், மா முதலிய மரங்கள் பூத்து விளங்குவதும் மயில்கள், குயில்கள், கிளிகள், மான்கள் உலாவியுமாகிய திருப்புக்கொள்ளியூர் அவினாசிக்கண் வந்து இறையருளினால் அங்கு காஞ்சி மாவடி போல் திகழ்வதும் சிவமணம் போல் மனம் வீசி விளங்குவதுமாய் ஒரு மாமரத்தின் கீழ் ஞான செல்வியாக உமாதேவியார்
வீற்றிருந்து 1000 ஆண்டுகள் சிவலோக 1000 ஆண்டுகள் சிவயோக நிட்டையாகிய தவம் செய்யலானால் அங்கு காசித்தலத்து மூலலிங்கேஸ்வர் ஒரு வேர் முளைத்து தெற்கு வெகு தூரம் ஓடி வந்து அதன் கொழுந்தாய் வாரணாசி கொழுந்தாய் முளைத்து எழுந்து அது அவிநாசி அப்பர் எப்பொழுதும் அளவில்லாத இருப்பார் ஆகும். அவருடன் கங்கா தேவியும் மூலஸ்தானத்து அருகே சுபக்கிணர் வடிவில் வந்து அமைந்தாள். காவலாக காலபைரவரும் வந்து அமர்ந்தார். பிறகு உம்மையால் தவத்தை முடித்து கொண்டு சிவகாம விதிப்படி உலகம் முழுவதும் வாழ தாமே வாரணாசி கொழுந்தாகிய அவிநாசி அப்பரை பூஜித்து துதித்து வணங்கினார். சிவபெருமான் பார்வதி தேவியின் பூஜையை மகிழ்ந்து சிவலிங்க தினத்தன்று எழுந்தருளி அம்மையே உன் தவத்திற்கு மகிழ்ந்தும் நீ எமது இடப்பக்கத்தில் எப்பொழுதும் இருத்தல் வழக்கம் அல்லவா? உமது இடப்பக்கத்தை நான் கை கொண்டு விட்டேன். ஆதலால் நீ இப்பொழுது எனது வலப்பக்கத்தில் எழுந்தருள்வாயாக என்று அருள் புரிந்து உமாதேவியரை பெருங்கருணாளாகிய செல்வி என்ற திருநாமத்தோடு நமது வலது பக்கத்தில் அமர்த்தி கொண்டார். இதனை திருமால் பிரம்மன் முதலிய தேவர்கள் தரிசித்து வணங்கினர். அவிநாசிநாதர் உமாதேவியை வலது பக்கத்தில் அமர்த்தி கொண்டு வரலாற்றின்படி இச்சிவாலயத்தில் இறைவர் கோயிலின் வலப்பக்கத்தில் உமாதேவியாகிய கருணாம்பிகை கோவில் அமைந்து விளங்குகிறது. இக்கோயிலில் காசிகங்கை தீர்த்தம், தெப்பக்குளம், நாகக்கன்னிகை தீர்த்தம், திருநள்ளாறு, தாமரைக்குளம், ஐராவதத்துறை ஆகிய தீர்த்தங்கள் காணப்படுகின்றன. மைசூர் மகாராஜா வம்சத்திற்கும் இத்தலத்திற்கும் நெருங்கிய தொடர்புண்டு. இவர்கள் பதவியேற்ற பின் காசிக்கு சென்று லிங்கம் எடுத்து வந்து இங்கு பூஜை செய்து பின்பே ஆட்சி பொறுப்பை ஏற்பார்களாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங். ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். பைமோட் இ-ஷாப்பிங். இத்தலத்திற்கு அருகே மற்றொரு பாடல் பெற்ற தலமாக திருமுருகன் பூண்டி இருக்கிறது. கோயில் நுழைவாயிலில் ஆஞ்சநேயர் தனி சன்னதியில் இருக்கிறார். இவர் எதிரே வானரம் ஒன்று தலைக்கீழாக இறங்குவது போன்ற உடை சிற்பம் உள்ளது. 63 நாயன்மார்கள் சன்னதி விநாயகர் இருப்பார். இங்கு பிரம்மா விஸ்வநாதர் காட்சியளிக்கின்றார். அவிநாசி கோவிலுக்கு கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய ஊர்களிலிருந்து பேருந்து செல்லலாம். கோவையிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலும், திருப்பூரில் இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்திலும் கோவை ஈரோடு நெடுஞ்சாலையில் இத்தலம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காசிக்கு நிகரான புண்ணிய மரம் அவிநாசி கோயில். பாதிரி மரம் இங்கு தலவிருட்சமாக உள்ளது. இங்குள்ள இறைவனை வழிபட்டால் மீண்டும் பிறவாண்மை கிடைக்கும், அழிவில்லா புகழ் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர் இங்கு சனி பகவானை வழிபட்டால் சனி தோஷம் நீங்கி பாதிப்பு குறையும் என்பது நம்பிக்கை. அவிநாசி லிங்கத்திற்கு அரோகரா. சிவபெருமானுக்கு அரோகரா.